தேனி மாவட்டம் கம்பத்தில் கௌமாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்தும் முளைப்பாரி ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அருள் பாலித்த அம்மனை ஊர்வலமாக வந்த பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். இந்த திருவிழாவில் கம்பம் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி விலக்கு அருகே நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் குப்பைகள் போடப்பட்டுள்ளதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். போதை ஆசாமிகளால் மது பாட்டில்கள் சாலையோரங்களில் வீசப்படுவதாலும் தேங்கியுள்ள குப்பைகள் அகற்றப்படாததாலும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் சாடியுள்ளனர். இந்நிலையில் சாலையோரங்களில் குப்பைகள் கொட்டப்படுவது தடுக்கப்பட வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் திடீரென கொட்டி தீர்த்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் தற்போது அந்தியூர், தவிட்டுப்பாளையம், புதுப்பாளையம், பிரம்மதேசம், நால்ரோடு, ஒலகடம், பூனாட்சி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை சரிவால் வியாபாரிகள் வேதனையடைந்துள்ளனர். சித்திரை மாதம் என்பதால் முகூர்த்த நாட்களோ கோவில் நிகழ்ச்சிகளோ இல்லாததே இதற்கு முக்கிய காரணம் என கூறப்படும் நிலையில் மதுரை திருமங்கலம் பூ சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிலோ 250 ரூபாயாகவும் முல்லைப்பூ 100 ரூபாயாகவும் குறைந்துள்ளது. இருப்பினும் அவற்றை கூட வாங்குவதற்கு எவரும் முன்வராததால் பூ மார்க்கெட் வெறிச்சோடி காணப்படுகின்றது. இதனால் வியாபாரிகள் வேதனையடைந்துள்ளனர். பழக்கடை ஒன்றின் கல்லாப்பட்டியில் இருந்து 18,000 ரூபாய்க்கு மேல் பணத்தை ஒருவர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை திருச்சி பிரதான சாலையில் உள்ள பழக்கடை ஒன்றிற்கு வருகை தந்த பர்தா அணிந்த பெண் ஒருவர் ஊழியர்களுக்கு தெரியாமல் கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தை 2 முறை திருடியுள்ளார். இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் அருள்மிகு ஸ்ரீ பூமாயியம்மன் திருக்கோயிலின் 92ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தய போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்ற நிலையில் போட்டி தொடங்கியவுடன் சீறி பாய்ந்த மாடுகளை பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களில் இருந்தும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற மாடுகள் மற்றும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் அருகே புதூர் கிராமத்தில் அரசு தொகுப்பு வீட்டின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு இடிந்து விழுந்ததில் கர்ப்பிணி பெண் மற்றும் சிறுவன் காயமடைந்தனர். கொன்னேடி தெருவை சேர்ந்த கண்ணதாசன் என்பவரது வீட்டின் மேற்கூரை பூச்சு இடிந்து விழுந்ததில் அவரது கர்ப்பிணி மனைவி மற்றும் மகன் ஆகியோர் காயமடைந்தனர். சேதமடைந்த தொகுப்பு வீட்டை அரசு சீரமைத்து தர வேண்டுமென கண்ணதாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 விசைப்படகுகள் சேதமடைந்தன. கடந்த சில தினங்களாக ராமேஸ்வரத்தில் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனிடையே பலத்த காற்று வீசியதால் 4 விசைப்படகுகளின் நங்கூரம் அருந்து அக்னி தீர்த்த கடற்கரையில் விசைப்படகுகள் தரை தட்டி சேதமடைந்துள்ளன. தேனி மாவட்டம் மரவப்பட்டியில் பழமையான முத்தாலம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் உடலில் சேற்றை பூசிக்கொண்டு மாமன் மைத்துனர்கள் ஒருவரை ஒருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத திருவிழா நடைபெற்றது. மரவப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக மாமன் மைத்துனர்கள் ஒருவருக்கொருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் பாரம்பரிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.